வணக்கம். நம்ம இந்த பதிவில் குமரகுருபரர் சாமிகளை பற்றி பார்ப்போம். அவர் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஸ்ரீ வைகுண்டத்தில் தான் அவர் பிறந்தார். நீண்ட நாட்களாக அவங்க அப்பா அம்மா குழந்தையே இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க, குழந்தை பிறப்பதற்காண்டி சஷ்டி விரதம் இருந்து போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் முருகப்பெருமாரை வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அப்படி குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் மனமுருகி வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு அந்த மாதிரி குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக நான் ஒரு வயதுக்கு அப்புறம் உன்னுடைய சந்நிதியிலே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசில் வேண்டிக்கிறாங்க. அதன்படி அவங்களுக்கு ஒரு குழந்தையே பிறக்குது. குழந்தையே பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு நிலைக்கலை. ஏன்னா அவங்க ஒரு வயசுக்கு மேலே அவன் பேச ஆரம்பிக்கலாம். 5 வயது வரலும் பேச ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ 3 வயசுலலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, குழந்தை 2 வயசு 3 வயசுலலாம் பேசலை. அதெல்லாம் பொறுமையாக இருந்தாங்க. சரி பேசுவான் 5 வயசு வரலுமே பேசலை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா குழந்தையும் கொடுத்து இப்படி பேசாமல் இருந்தால் இது எவ்வளோ இன்னும் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் தான் நம்ம கொடுத்தாரு. அந்த முருகர்கிட்டயே நம்ம போவோம், அவர்கிட்டயே போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்பா அம்மா குமரகுருபர், அவருக்கு குமரகுருபர்னு பெயர் வச்சுருந்தாங்க. குமரகுருபர்னு கூட்டிக்கிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே நம்ம விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருந்து எனக்கு பையன் பேசுகிற வரல நாங்கள் இந்த கோயிலை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலையில் கடலில் குளிக்கிறது, நாழிக்கடலில் குளிக்கிறது, போய் அவர் தரிசனம் பண்ணுறது, அந்த அலைகளில் பார்த்துட்டே உட்காந்துருக்கிறது. குமரகுருபரம் என்ன பண்ணுவார், அந்த அலைகளெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பாராம். அங்கே கடலில் போய் விளையாடுவாராம். அந்த கடல் அலை அந்த அமைதியாக இருக்கும்போது அந்த செவுத்தில் அந்த கோயிலுடைய அந்த சைடில் இருக்க அந்த சுவத்தில் ஒட்டும்போது அந்த அலை அடிக்கும்போது ஓம் சத்தம் கேட்குமா, அதையும் அவங்க அது காதுக்குள்ளே கேட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்களாம். அவர் தாயும் தகப்பனும் இவனும் குமரகுருபரம் இப்படி போயிட்டு விளையாட்டே இருப்பாராம். ஒரு மாற்றமும் தெரியாது. ஆனால் இவங்க ஒரு வேளை உணவு உப்பு இல்லாமல் பாருங்கள், சும்மாலாம் போய் அங்கே இந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு உட்காந்துல ஒரே ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. உப்பு இல்லாமல் சாப்பிட்டு மொத்தம் 40 நாள் விரதம் இருந்தாங்களாம். பாருங்கள், 40 நாள் விரதம் இருந்து ஒரு மாற்றமும் வரலை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி போய் முருகர்கிட்ட சன்னதியில் போய் ஓன்னு அழுகுறாங்க. இங்கே பார், எனக்கு குழந்தைய அந்த குழந்தைய கொடுத்த குழந்தைய எனக்கு மகிழ்ச்சியே இல்லையே, குழந்தை பேசலைன்னா அதை விட குடும்பம் இல்லையா, ஆனால் அந்த குழந்தைய பேசுகிறவரை நாங்கள் அந்த கோயிலை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க பழைய மாதிரி அவங்க அந்த விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 45ஆவது நாள் கரெக்டாக கருவறைக்கு திருப்பியும் போய் அவங்க மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது இவர் குமரகுருபர் என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மாவை பார்க்குறாரு. இப்போ டெய்லி கருவறை அழுகுறாங்களே அப்படின்னு பார்த்து அவர் ஏதோ அப்படியே பேச முற்படும் பொழுது அவருடைய கொஞ்சம் அறகுறை அப்படி பேசுகிறாரு. அப்புறம் நல்லா வேகமாக பேச ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் அதிசயமாக போகுது. அதாவது எப்படி பேசுகிறாராம், இந்த கார் மேகம் அப்படியே சூழ்ந்து மழை பெய்யும் பாரு, பலன்னு அப்படி கொட்டும் இல்லையா, அந்த அளவுக்கு அவர் பேசுகிறாராம். காற்றாட்டு வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடுதான் அவர் பேசுகிறது. எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த பையன் பேசாமல் இருந்தால் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடிய இனிய குரல், அவர் பாடிய பாடல் தான் கந்தர் கலிவெண்பா தான் அவர் பாடின நூல். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், நிறைய பாடல்களை பாட ஆரம்பித்தார். இந்த மாதிரி பேச ஆரம்பித்தார். எல்லாரும் இவர் குமரகுரு சுவாமிகள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எல்லா ஊர்களுக்குமே பயணங்கள் மேற்கொண்டு எல்லா ஊர்களும் போய் அங்கே போய் எல்லா கோயில்லையும் போய் இவர் பாடுறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அதே மாதிரி தான் இவர் நம்ம மதுரைக்கு வந்திருக்கும்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதியில் இவர் போய் என்ன பண்ணார், போய் நிற்கும்பொழுது அவருக்கு அப்படியே வருதான் மடை திறந்து வெள்ளம் போல் அந்த மதுரை பிள்ளைத்தமிழ், மீனாட்சி பிள்ளைத்தமிழ்வாங்கள்ல, அந்த அன்னை சிறு குழந்தையாக பாவித்து அவங்களுடைய அழகு, அருள், ஆற்றல், திருவிளையாடல் அனைத்தையுமே நூலாகவே அப்படியே பாடுறாரு. அப்போ பாடும்பொழுது அங்கே யாரும் கிடையாது, அவருக்கு தானாக வருது. இந்த மாதிரி நல்லா இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. அதுக்கு மீனாட்சி பிள்ளைத்தமிழ்னு பேர். இந்த பாட்டை பாடி முடிக்கிறார். அப்போது இவங்க மீனாட்சி அம்மன் என்ன பண்ணுறாங்க, அன்று இரவே அந்த சமயத்தில் அந்த நாட்டை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னுடைய கனவுல போய் இந்த மாதிரி குமரகுருபர் மதுரைக்கு வந்திருக்காரு. அவர் என்னுடைய கருவறையில் இந்த மாதிரி பிள்ளைத்தமிழ், என்னை பற்றி மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காரு. அந்த பிள்ளைத்தமிழ் எல்லாருக்கும் தெரியணும். அதனால் நீ ஆயிரங்கால் மண்டபத்தில் இந்த பிள்ளைத்தமிழை நீ அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் கூட்டிகிட்டு வரார் குமரகுருபரை. போய் இங்கே வாங்க, நீங்கள் இந்த மாதிரி மீனாட்சி சொன்னாங்க, நீங்கள் இந்த பிள்ளைத்தமிழை எல்லாரும் முன்னாடி உங்கள் பாட்டை அரங்கேற்றம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதேமாரி ஆயிரங்கால் மண்டபத்தில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, அரங்கேற்றத்துக்கு ரெடியாக இருக்குது. ஒரு இதில் நம்மளுடைய
அரியாசனத்தில் உட்காந்துருக்காரு திருமலை நாயக்கர். எதிர்த்தாப்பில் அவர் உட்காந்து அரங்கேற்றம் நடக்க ஆரம்பிக்கும்போதே கருவறையிலேருந்து மீனாட்சி சிறுமியாக வேகமாக நடந்து என்ன பண்ணுறாங்க, நேராக திருமலை நாயக்கர் தொடையில் உட்காடுறாங்க. உட்காந்து அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவர் பாட ஆரம்பிச்சிட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியிலே அதோடைய ஆனந்தத்திலே அப்படியே திளைத்து இருக்கிறார். இவரும் அப்படியே பிள்ளைத்தமிழ் அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரும் குமரகுருபுரம் அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணுறாங்க, கேட்டு முடித்த உடனே அவங்க மீனாட்சி தாயார் தன் கழுத்தில் இருந்த முத்துமணி மாலையை எடுத்து குமரகுருவருக்கு அணிவிச்சு அவங்களுக்கு கழுத்தில் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே கிளம்பி அந்த கருவறை நோக்கி போய் மறைஞ்சிடுறாங்க. அப்போ தான் தெரியுது வந்தது மீனாட்சி அம்மா தாயாரே குமரகுருவருக்கு முத்து மாலையை போட்டுட்டு போனாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. அவர் காசியிலையும் நிறைய இடங்களுக்கு சென்று பாடினார். அதே மாதிரி இவர் சரஸ்வதி தேவியினுடைய பக்தராகவே திறந்தார். சரஸ்வதி தேவிக்கு மிக பிடித்தமான ஒரு பக்தர் அப்படின்னா, அதாவது ஒரு முருக பக்தர், இன்னொன்று மீனாட்சி பக்தரும் இவர் தான். சரஸ்வதியுடைய பக்தராக இவர் இருந்தார். காசியில் அவுரங்கசீப்புக்கு அவருடைய மூத்த சகோதரர் இருப்பார். அவருக்கு முன்னாடி போய் என்ன பண்ணார், எப்படி தெரியுமா, சிங்கத்தின் மேலே ஏறி சென்று அந்த சுல்தானை போய் சந்தித்தார். நிறைய படங்கள் அவர் படம் பார்த்தா சிங்கத்தில் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய படங்கள் எல்லாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியுமே அவர் நடத்தினார். அதே மாதிரி இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பாடல்கள் பாடினார். இவர் திடீர்னு ஒரு நாள் இவருக்கு அவங்க அப்பா அவங்க அம்மா நினைக்கிறாங்க, இன்னும் போனானே பையன் வரலையே, அவனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, பேரம்பேத்தி பார்க்கணுமே தாயை நினைக்கிறாங்க. அப்போ இவங்க சரி தாய் தந்தையை தவிக்க விடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க ஊருக்கு போய், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, நான் துறவி வாழ்க்கை வாழ போகிறேன், கல்யாணன்றதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நான் முருகனுடைய அடிமை, முருகனுக்காக நான் இந்த உலகத்தில் அவதரித்தவன், அதனால் நான் திருமணம்லாம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கேட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது, ஒரு வயது வந்தவொடனே நம்ம முருகனை உனக்கே கொடுத்துறோன்னு சொன்னோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் ஆமாம் நம்ம தான் தவறு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பையனுக்கு சரின்ட்டு பையனை அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய இடங்களுக்கு கால்நடையாகவே யாத்திரை செல்கிறார். கடைசியாக அவர் காசிக்கு போகிறார். காசியில் போய் அங்கேயே இருந்து நிறைய பாடல்களை இயற்றுறார். அவருடைய முக்கியமான பாடல்கள் சொல்லும்பொழுது நிறைய நூல்கள் சொல்லலாம். அதில் ஒன்று முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள், கந்தர் கலிவெண்பா, அப்புறம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அப்புறம் மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் நிறைய நம்ம 9, 10வது பாடப்புத்தகத்தில் பார்த்தா நம்ம நீதிநெறி விளக்கம் இருக்குது, குமரகுருபர் எழுதினது. அதே மாதிரி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழும் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய காசி கலம்பகம், சகலகலாவளி மாலை, மதுரை மீனாட்சி அம்மை குரம் மதுரை அப்படின்ட்டு, மீனாட்சி அம்மை குரம், மதுரை மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை அப்படின்னு பேர், தில்லை சிவகாமி அம்மை இரட்டை, இந்த மாதிரி நிறைய பாடல் நூல்களை அவர் இயற்றிருக்கார். இத்தகைய தவ புதல்வரான அவருடைய திருவடிகளை நாம் வணங்குவோம். அவரை இந்த வைகாசி விசாக நாளில் அவரை நினைத்து கொள்வோம். அவரை நினைத்து அவருடைய திருவடிகளை வணங்குவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம், பார்ப்போம், பேசுவோம். நமக்கு நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.